ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாத்தையும் காமாட்சி பார்த்துப்பா, கவலையை விடுங்கோன்னு பெரியவா சொல்கிறார். இந்த நம்பிக்கையை தான் நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்புன்னு பாரதியார் சொல்கிறார். ஒரு கிராமத்தில் பெரியவா முகாமிட்டு இருந்த சமயம் தொடச்சி போட்ட மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தீர்ந்து போச்சு. சமையல் பண்ணுறவர் பெரியவா கிட்ட வந்து, இருக்கிறத வச்சு இன்றைக்கி ராத்திரி பொழுதை எப்படியாவது ஓட்டிடலாம், நாளைக்கு கார்த்தால மணி அரிசி பருப்பு கூட இல்லைன்னு வருத்தத்தோடு சொன்னார். ஆனால் பெரியவா அதை கேட்டு கொஞ்சம் கூட கவலைப்படலை. அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கேட்டுண்டார். சமையல் பண்ணுறவர், என்ன பெரியவா இப்படி மௌனமாக இருக்காரே, காஞ்சிபுரத்துக்கு செய்ய தயாராக இருக்கிற தன்னோட அன்பர்களுக்கு தகவல் அனுப்பினாதானே இந்த சிக்கல்லேருந்து மீள முடியும் அப்படின்னு நினச்சார். அவரால் அம்பாள் பார்த்துப்பான்னு நினைக்க முடியல. இது விஞ்ஞான காலம். அற்புதங்கள் எல்லாம் கதை கட்டுரைகளில் தான் சாத்தியங்கிற அளவில் தான் நம்மளோட நம்பிக்கை இருந்தது. ஆனால் பெரியவாளோ காமாட்சி பார்த்துப்பா, கவலையை விடுன்னு சொல்லிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். பதட்டத்தோட பொழுது முடிஞ்சுது. என்ன ஆச்சரியம், ஒரு வண்டி நிறைய அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள்னு முகாமுக்கு வந்து இறங்கித்து. யார் இதையெல்லாம் அனுப்பி வச்சா? பக்கத்து கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்க இருந்தது. அந்த திருமண விருந்துக்கான உணவுப் பொருட்கள் தான் அவையெல்லாம். கடைசி நிமிஷத்தில் மாப்பிள்ளை பையனுக்கு அம்மை போட்டதுனால கல்யாணம் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கப்பட்டது. வாங்கின அத்தனை சாமான்களையும் என்ன செய்யறதுன்னு திருமண வீட்டார் யோசிச்சுட்டு இருந்தப்போ பெரியவா பக்கத்தில் தான் முகாமிட்டிருக்காருங்கிறது அவளுக்கு தெரிய வந்தது. உடனே அந்த பொருட்களை வீணாக்காமல் வண்டியோட அத்தனை சரக்கையும் எடுத்துன்னு வந்துட்டா. மூட்டையில் அரிசி, கூடையாக காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய்கள்னு சகலமும் வந்து இறங்கிறத பார்த்த சமையல்காரர் திகைச்சு போயிட்டார். பெரியவா கிட்ட சொன்னதும் பெரியவா சிரிச்சுட்டே, காமாட்சி பார்த்துப்பான்னு நான் சொன்னதும் உனக்கு என் மேலே கோபம் வந்திருக்கோம், ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டாராம். அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தில் குழப்பமே இல்லாமல் 100% நம்புவதுங்கிறதுல தான் அற்புதங்கள் நிகழறது. இந்த வகை நம்பிக்கையை தான் நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்புன்னு சொல்கிறார். நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். மகாபெரிவா அருள்வாக்கு. அலைப்பாயக்கூடிய மனதை அடக்க முடியாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறா. அதுக்கு சரியான ஒரு கடிவாளம் போட்டுட்டா மனசு அலைப்பாயாது. முயற்சி, பக்தி, தியானம் இருக்கிறவா மனசை வசப்படுத்திடுறா. செயல்களில் ஒருமுகத்தன்மையோடு ஈடுபட்டு அதில் வெற்றியும் பார்த்துடுறா. மனசில் ஏற்படுற ஆசைகள் தான் நாம் அனுபவிக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணமாக இருக்குது. நாம் கண்ணால் ஒரு பொருளை பார்க்கறச்சையே அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதில்ல, மனசு தான் அனுபவிக்க துடிக்கிறது. அதுக்காக எந்த வேலையை செய்யறதுக்கும் அது தயாராக இருக்குது. அதனால் தீமைகள் தான் வருமே தவிர நன்மைகள் எதுவும் உண்டாகாது. மனசு உங்களோட சொல் கேட்டு நடந்தாதான் உங்களோட புத்தி சரியாக இருக்கிறதா அர்த்தம். மனசை கட்டுப்படுத்த முடியாதவா சரியான புத்தி அமைய பெறாதவர்கள்னு தான் சொல்லணும். அதனால் மனசை அடக்கி வாழ கற்றுக்கோங்க. மனசை அடக்கிட்டா உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.